அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு யோக பரம்பரை நம்ம பத்ரிஜியோடது தான் நான் சொல்ல போறேன். போன கிளாஸ்ல நேத்து கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா கர்ம யோகம். கர்ம யோகத்துல 4 ஸ்டேஜஸ் பார்த்தோம். அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏ அப்படிங்கிறது யாருக்குமே துன்பம் கொடுக்க கூடாது, கெட்டது எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஸ்டேஜ் பி அப்படின்னா நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த செயல் செஞ்சாலும் அதோடைய பயனை எதிர்பார்த்து செய்யாம இருக்கிறது. ஸ்டேஜ் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம ஒரு செயலை செய்யறது. இந்த ஈகோ அப்படின்னு அந்த அகந்தையில ஒரு ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறது. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ்ல தான் நம்ம வந்து இந்த கர்ம யோகம் நிலை 1 அதுல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது வந்து ஞான யோகம். இதுலயும் வந்து 4 நிலைகள் இருக்கு. முதல்ல இந்த ஞான யோகம்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஞான யோகம் முதல் பாகத்தில் என்ன கூறுகிறார்கள் என்றால், மெதுவாக நீ இந்த உடல், இந்த மனித உடல் அல்ல, ஆன்மா. இறந்த பின் சொர்க்கம் நரகம் இருக்கிறது. இந்த ஒரு உலகம்தான் என்று நீ நினைக்கிறாய். இன்னும் எத்தனையோ உலகங்கள் உள்ளது. உனக்கு அபாரமான சக்திகள் உண்டு. நீ ஆன்ம பதார்த்தம். நீ சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. நீ நினைத்தால் காற்றில் பறக்க முடியும், நீரின் மீது நடக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இவை அனைத்தும் புதிதானது. உனக்கு மரணம் என்பது இல்லை. சந்தோஷமாக இரு. இழந்த உன் தாய் தந்தையர் வேறு உலகங்களில் இருக்கிறார்கள். நீ நினைத்தால் அவர்களுடன் பேச முடியும். நீ கூட இறந்த பின் அவர்களுடன் சென்று விடுவாய். ஆகவே அழாதே. இப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை கேட்பார்கள். அதாவது நம்ம இந்த ஞான யோகம் அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நமக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிய வரும். மெதுவா நமக்கு என்ன தெரியணும் தெரிய வரும்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து இந்த மனுஷ உடல் கிடையாது, நாம வந்து ஒரு தூய ஆத்மா அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரி சொர்க்கம் நரகம் இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். இன்னொன்னு, நமக்குள்ள வந்து ஒரு அபாரமான சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வரும். நாம வந்து இந்த ஆன்ம பதார்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மனால காற்றுல பறக்க முடியும், நீரின் மேல் நடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க லிட்ரலா அப்படியே எடுத்துக்காதீங்க அதுக்கு மீனிங்க. அதாவது நீங்க காற்றில் பறக்க முடியும், அத நீரின் மீது நடக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது நம்மளுடைய அந்த ஆஸ்ட்ரல் பாடியை அவங்க இண்டிகேட் பண்றாங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப புதுசா தெரியும். என்னடா அது இந்த மாதிரி இவங்க எல்லாம் சொல்றாங்களே அப்படிங்கிறது இந்த நிலைக்கு வந்த பிறகு நம்ம இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கே அப்படிங்கிறது தெரியும். இவ்வளவு நாளா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நாம வந்து மரணம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா மரணம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இல்லை. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பாடியை விட்டு வெக்கேட் பண்ணி போன பிறகு அடுத்த உலகத்துக்கு நம்ம போறோம். அதனால நம்மளுடைய தாயோ தந்தையரோ இறந்தா கூட அதை நினைச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப துக்கப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கவே தேவையில்ல. ஏன்னா நாம இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்கள போய் நம்ம சந்திக்க முடியும். அதே மாதிரி நம்ம தாய் தந்தையரோட நம்மளால பேசவும் முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஞான யோகம் நிலைக்கு நீங்க வரும் பொழுது உங்களுக்கு மெதுவா உங்களுக்கு புரிய வரும். அடுத்தது ஞான யோகத்தின் முதல் பாகத்தில் தான் வேதாந்தங்கள் கேட்பது, சொற்பொழிவுகளை கேட்பது ஆரம்பமாகிறது. சோ இந்த நிலையில நீங்க வந்த பிறகு நீங்க மெதுவா இதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பீங்க. வேதாந்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிப்பீங்க. சொற்பொழிவு இதெல்லாமே உங்களுக்கு கேட்கணுங்கிற அந்த எண்ணம் வர ஆரம்பிக்கும். கர்மயோகம் முதல் பாகத்தில் இந்த சொற்பொழிவுகளை கேட்பது, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்பது, பகவத்கீதை படிப்பதை கேட்பது, ராமாயணம் கேட்பது, மகாபாரதம் கேட்பது, இவை எதுவும் இருக்காது. ஞான யோகம் முதல் பாகத்தில் தான் இவை அனைத்தும் ஆரம்பமாகும். சோ இந்த ஞான யோகத்துல தான் நீங்க இதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. கர்ம யோகத்துல ரொம்ப இன்வால்வ்டா இருந்திருப்பீங்க. கர்ம யோகம்ங்கிறது நம்ம பௌதிக விஷயத்துல நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே அதுல ஒரு அட்டாச்மெண்ட்டோடயே நீங்க இருந்திருப்பீங்க. அதனால இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணுங்கிற அந்த எண்ணமே வந்திருக்காது. ஆனா எப்ப இந்த எண்ணம் வரும்னா, நீங்க இந்த ஞான யோகத்துக்குள்ள அந்த நிலையில வந்த பிறகுதான் இந்த இந்த உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதுல வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வரணம். ஸ்வரணம் அப்படிங்கிறது கேட்பது. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ அனைத்தையும் நன்றாக கேள். அங்கு மகாபாரதம் பேசுகிறார்கள், ராமாயணம் சொல்கிறார்கள், ஜீசஸ் பற்றி பேசுகிறார்கள், அனைத்தையும் கேள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேள். அங்கு பகவத்கீதை சொற்பொழிவுகள் நடக்கிறது, அதையும் கேள். யாரோ தியானம் பற்றி பேசுகிறார்கள், பிரமிட் தியான மையங்கள் உள்ளது, அங்கு சென்று என்ன சொல்கிறார்கள் என்பதை கேள். சும்மா சும்மா செல், அனைத்தையும் கேள். அதற்கு பின்
மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம். முதலில் அனைத்தையும் நன்றாக கேள் என்று கூறுவார்கள். இதற்கு முன்பு வரை அவனுக்கு இவை எல்லாம் பிடிக்காது. மெதுமெதுவாக இவற்றை கேட்பது ஆரம்பமாகிவிடும். இது ஸ்டேஜ் ஏ. இதில் பல பிறவிகள் கடந்து போகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் ஏ எடுத்துட்டீங்கன்னா எப்படின்னா நீங்க இதெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்கு விருப்பம் வரும். ராமாயணம் கேட்கலான்னு தோணும், மகாபாரதம், அதாவது பகவத்கீதை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து கேட்கவே உங்களுக்கு பிடிச்சிருக்காது. அது கேட்டா கூட உங்களுக்கு போரிங்கா தெரியும். இதெல்லாம் வந்து வயசான காலத்துல கேட்க வேண்டியது, இது ஏன் நம்ம இப்பவே கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்துல கூட இருந்திருக்கலாம். நானே முன்னெல்லாம் வந்து இந்த பகவத்கீதையெல்லாம் வந்து பார்க்கணும், அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாவே ஒரு மாதிரி போரிங்கா ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் என்ன கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த சொற்பொழிவு எங்கெல்லாம் பகவத்கீதை பத்தின விஷயங்கள் வந்து ஒரு கோயில்ல சொல்றாங்கன்னா கூட அங்க போய் உட்கார்ந்து அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, ஒரு 1.5 மணி நேரம் அவங்க சொல்றாங்களா, அது பொறுமையா என்னால கேட்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு அந்த தெளிவு வந்திருக்கு, அந்த எண்ணமும் இருக்கு. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னதான் அவங்க சொல்றாங்க, நமக்கு புரியலனா கூட போய் அதை கேட்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இதுல பத்ரிஜி அவர் அப்படிதான் சொல்றாரு. என்னன்னா அவங்க என்னதான் சொல்றாங்கங்கிறத முதல்ல கேட்க ஆரம்பிக்கிறோம். சும்மா போங்க, அந்த இடத்துல போய் உட்காருங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க, கேளுங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜ் ஏ. இதுல வந்து பல பிறவிகள் வந்து நம்ம எடுத்துட்டே இருப்போமா இந்த கேட்பாளரா. ஸ்வரணம் அப்படிங்கிறாங்க இல்லையா, ரவணம், ஸ்வரணம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னது, ஸ்வரவணம் அப்படிங்கிறாங்களே. இதுல வந்து இந்த கேட்கறதுங்கிறதுலயே வந்து நம்ம பல நிலைகள் வந்து பல பிறவிகள் வந்து எடுத்துட்டே இருப்போமா. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்டேஜ் பி. அம்மா பேசுவாங்க. மாஸ்டர் நீங்க படிங்க. சுஷீலா மாஸ்டர் படிப்பாங்க. அன்மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். ஸ்டேஜ் பில ஞான யோகத்துல மனதில் அசை போடுவது பத்தி சொல்றாங்க. அதாவது மாஸ்டர் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டேஜ் ஏல இவை அனைத்தையும் கேட்ட பின் அப்படின்னா எவை அனைத்தையும்னா அந்த சரவணம்ங்கிற இதுல நம்ம எல்லா இதையும் கேட்கிறோம். அதாவது இயேசு என்ன சொல்றாரு, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னு எல்லாம் நம்ம போய் பகவத்கீதையும் இது ராமாயணம் எல்லாம் உட்கார்ந்து விடிய விடிய கேட்பாங்க கிராமத்துல எல்லாம். அந்த மாதிரி கேட்ட பின்ன கேட்டவற்றை மனதில் எண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், உண்மைதான். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார், கிருஷ்ணர் என்ன கூறினார், அவர்கள் இப்படி கூறினார்கள் அல்லவா, நாம் அதை பின்பற்ற வேண்டும். ஆன்மாவை பற்றி கூறினார்கள் அல்லவா, இறைவனின் ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்றார்கள் அல்லவா, நாம் நமக்குள் எப்படி செல்ல வேண்டும், இதையெல்லாம் யோசிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் கேட்டுட்டு வந்த பிறகு நம்ம சொன்னாங்கல்லதான், நம்ம தான் ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஸ்டேஜ் ஏல. அதனால நம்ம வந்து இறைவனின் ராஜ்யமே நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. அது கிறிஸ்து என்ன சொன்னாரு, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ அன்லெஸ் டைம் டூ ஐஸ் பிகம் ஒன் யூ கேனாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். உன்னுடைய 2 கண்கள் ஒரு கண் ஆகவில்லை என்றால் நீ இறைவனின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்றார் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் ஒரு கண் என்றால் என்ன, 2 கண்கள் என்றால் என்ன, இப்படி இவற்றையெல்லாம் மனதிற்குள் அசை போட்டு கொண்டிருப்பதையே மனநம்ங்கிறோம். மனநம்னா நம்ம வந்து முதல்ல கேட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு கேட்டதோடு இல்லாம இப்ப அசை போட ஆரம்பிப்போம். அப்படின்னா என்ன, இப்படி சொன்னாங்களே, ஆன்மானா என்ன, கிருஷ்ணர் சொன்னது என்ன, ராமாயணத்துல என்ன சொன்னாங்க, நம்ம கேட்டதை எல்லாம் அசை போட்டுட்டே இருப்போம். அதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கணும்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றதை இங்க உதாரணமா சொல்றாங்க. தேதம் புக்துவா ஸ்வர்கலோகம் விசாலம் சூன புண்ணிய மர்த்திய யோகம் லோகம் விசந்தி. அர்ஜுனா, நீ அந்த ஸ்வர்கலோகத்தை, அந்த விசாலமான சொர்க்கலோகத்தை உண்ட பின் மீண்டும் மீண்டும் இந்த லோகத்திற்கு வந்து கொண்டே இருப்பாய். அதாவது மீண்டும் மீண்டும் இந்த லோகத்துக்கு நான் வந்து கொண்டே இருப்பேனா, ஸ்வர்கலோகங்கள் இருக்கிறதா, இவற்றை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதையே மனனம் என்கிறோம். இதிலும் பல பிறவிகள் கடந்து போகும். இப்ப அர்ஜுனன் சொல்றதையும் இவங்க யோசிக்கிறாங்க. அதாவது அந்த இந்த லோகத்தை விட்டு ஸ்வர்க லோகத்துக்கு போனீங்கன்னா மீண்டும் மீண்டும் திருப்பி இந்த லோகத்துக்கு நீ பிறந்துட்டேதான் இருப்ப. நமக்கு வந்து நிறைய பிறவிகள் இருக்குது, ஒரு ஒரு இதுலயும் ஒரு ஒரு ஸ்டேஜஸ்லயும். இப்ப மனநம் ஸ்டேஜ்லயும் நமக்கு வந்து நிறைய பிறவிகள் இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. மீண்டும் மீண்டும் இந்த லோகத்துக்கு நம்ம வந்துட்டே இருப்போமா, அப்படி வந்தோம்னா சொர்க்கலோகம்னு நமக்கு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு யோசித்து கொண்டு இருப்பாங்களாம். கிருஷ்ணர் சொன்னதையும் நினைச்சு நம்ம யோசிச்சுட்டே இருப்போமா, அதுக்கு பேருதான் மனனம். இதிலும் பல பிறவிகள் கடந்து போகும்.
அப்படின்னு ஸ்டேஜ் பில சொல்றாங்க மாஸ்டர். ஸ்டேஜ் சி வந்து ஸ்ரீதேவி மாஸ்டர் படிப்பாங்க. வணக்கம் மாஸ்டர்ஸ். நிதித்தியாசன பின்பற்றுவது. ஓஹோ, நான் ஆன்மா. கிருஷ்ணர் கூறுகிறார், ஜீசஸ் கூறுகிறார். ஆகையால் நான் ஆன்மா என்று நினைத்து அப்படியே ஆன்மாவின் வழியில் வாழ்வதற்கு ஆரம்பிக்கிறான். இந்த பௌதீக வாழ்க்கையில் ஏதாவது துக்கங்கள் ஏற்பட்டாலும் அவற்றிற்கு கலங்காமல், நான் ஆன்மா அல்லவா, நாளையோ நாளை மறுநாளோ நான் இறந்து விடுவேன், இறந்த பின் நான் நிம்மதியாக வாழ்வேன், கிருஷ்ணரிடம் செல்வேன், இயேசுவிடம் செல்வேன் என்ற எண்ணத்துடன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறான். அதாவது தான் கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிக்கிறான். இதைத்தான் நிதித்தியாசன என்கிறோம். ஆமா, இந்த நிதித்தியாசன அப்படிங்கறது வந்து பின்பற்றுவது. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து மனசுக்குள்ள அந்த கேட்ட விஷயத்த வந்து மனசுல அப்படியே அசை போடுறது. அசை போடும்பொழுது அவங்களுக்குள்ள பல கேள்விகள் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இந்த நிதித்தியாசன அப்படிங்கிறது. அதை எப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது. அப்போ வந்து புரிய வருது. ஓகே, கிருஷ்ணர் சொல்லியாச்சு, ஜீசஸ் சொல்லியாச்சு, எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம ஆன்மா தான் அப்படின்னு. ஸோ அதை புரிஞ்சுக்கிறான். அதை புரிஞ்சுட்டு என்ன பண்றான், வாழ்க்கையில அவனுக்கு எவ்வளவோ துன்பங்கள் வருது. அந்த துன்பங்கள் எல்லாம் வந்தா கூட அதுக்காக அவன் கஷ்டப்படுறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட நான் இறந்து போயிடலாம், நான் ஒரு ஆன்மா தானே அப்படிங்கிற அந்த தெளிவு வந்த பிறகு அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். அந்த துக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டு நிம்மதியா வாழ்றான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு தான் வந்து ஒரு ஆத்மா அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்த தெரிஞ்ச விஷயத்த அவன் வந்து வாழ்க்கையில பின்பற்றுறது தான் இந்த ஸ்டேஜ் சி அப்படிங்கிறது. ஸ்டேஜ் டி வித்யாமோகன் மாஸ்டர் நீங்க படிங்க. நீங்கள் ஸ்டேஜ் டி சாட்சாத்காரம். இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறிவிடுவது. பிறப்பவர்கள் இறந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் கேட்ட ஞானத்தில் நிம்மதியாக அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பீர்கள். திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கும். குழந்தைகள் பிறந்து கொண்டிருப்பார்கள். கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். எதிலும் கலங்காமல் வெற்றி தோல்விகளில் இரவு பகல் அனைத்திற்கும் நாம் ஒரு சாட்சியாக இருப்போம். அதுவே சாட்சாத்காரம். இதுதான் ஞான யோகத்தின் முதல் பாகம். நம்ம ஸ்டேஜ் 4 சாட்சாத்காரம்னு சொல்றாங்க. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய சாட்சியா இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். பிறப்பவர்கள் பிறந்துட்டு தான் இருப்பாங்க, இறப்பவங்க இறந்துட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி கட்டடங்கள் கட்டுவாங்க, திருமணங்கள் நடக்கும். அதாவது நம்மளை சுற்றி எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஏதாவது இது மாதிரி சத்சங்கம் ஞான விஷயங்கள்லாம் கேட்கறதுல மனசு நிம்மதியா இருந்துட்டு எதற்கும் கடங்காம இதெல்லாம் இயற்கையோட நியதிகள் அப்படின்னு நம்ம ஏற்றுட்டு வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லாத்தையும் நம்ம சாட்சியா இருந்து பார்ப்போம். ஒரு துக்கம் வந்தாலும் அழமாட்டோம், சந்தோஷம் வந்தாலும் சிரிக்க மாட்டோம். அதுக்குன்னு நம்ம வந்து வெறுமையா சோகமா விரக்தியா அப்படிலாம் இருக்க மாட்டோம். எதையும் சமநிலையில பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் சாத்காரம்னு சொல்றாங்க. இதுதான் ஞான யோகத்தோட முதல் படின்னு சொல்றாங்க. அடுத்தது கர்மயோகம். கர்மயோகம் முதல் பாகத்தின் 4 நிலைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கர்மயோகத்துல வந்து முதல் பாகத்தோட 4 நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஞான யோகத்தோட முதல் பாகத்திலையும் 4 நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிருக்கும் ஒவ்வொரு நிலைகளிலும் பல பிறவிகளை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரே பிறவியிலும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அத்தனை நிலைகளும் அவரவர்களின் சக்திகளையும் திறமைகளையும் சார்ந்திருக்கும். ஆகவே இவற்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.
இப்ப கர்மயோகம் பாத்தீங்கன்னா அதுல 4 நிலை இருக்கு. ஞான யோகம் பாத்தீங்கன்னா அதுல 4 நிலை இருக்கு. இந்த இந்த நிலைகள் எல்லாத்துலயும் இப்ப நம்ம ஆன்மா முடிவு பண்ணிக்கலாம் எத்தனை பிறவிகள் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்மா முடிவு பண்ணிட்டு அத்தனை பிறவிகள் நம்ம இங்க வாழலாம். அது நம்ம ஆன்மாவோட முடிவு. மேலும் நம்மளோட திறமை. இந்த இடத்துல திறமைன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தியானம் என்பது நம்ம காதுல கேட்க ஆரம்பிச்சோடனே தியானம் என்பதை ஏற்றுக்கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செஞ்சு இந்த பிறவியை முடிச்சுக்கலாம்னு நம்ம தான் அதை டிசைட் பண்றோம். நம்ம தான் அதை டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல நம்மளோட திறமை, சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அப்ப நம்ம நிறைய தியானம் பண்ணி நிறைய சத்சங்கம் கேட்டு நம்ம திறமைகளை வளர்த்து இந்த பிறவியை முடிச்சுக்கலாம், முடிக்காம இருக்கலாம். இதெல்லாம் நம்மளோட திறமை, நம்மளோட சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனை பிறவி எடுக்கணுமோ எத்தனை பிறவி குறைக்கணுமோ அது நம்மளோட ஆன்மா தான் முடிவு பண்ணுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது கர்மை. ஆனால் இவை அனைத்தையும் கேட்டு மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து அதை பற்றி அதை பின்பற்றி அதற்கு சாட்சியாக இருந்தாலும் அதற்கு தேவையான ஆற்றல், அதாவது சக்திகளும் திறமைகளும் இங்கு குறைவாகவே இருக்கும். கேட்டதை அந்த நேரத்தில் செய்வதும் அதற்கு பின் அவற்றை விட்டு விடுவதுமாக இருப்பார்கள். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே கேட்பாங்க, மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்த்து அதை பின்பற்றி சாட்சியாகவும் இருப்பாங்க, தேவையான ஆற்றலும் எடுத்துக்குவாங்க. அல்லது சக்திகளும் திறமைகளும் குறைவாக இருந்தா அந்த கேட்டதை அந்த நேரத்துல கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பின்பற்றாம அதை விட்டு விடுவதாகவும் இருப்பாங்க. அப்ப நம்ம இது மாதிரியும் வாழுவோம், இது மாதிரியும் வாழ்வோம். அதாவது ஞானத்தோட லாஸ்ட் படிய வரைக்கும் நம்ம கேட்டிருப்போம். இந்த எல்லா விஷயமும் இப்ப நம்மளுக்கு தெரியும். கர்ம யோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, நம்ம ஞான யோகத்துல நம்ம இந்த ஜென்மத்திலே நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம பிறவியை முடிச்சுக்கலாம், அதுக்கான எல்லா விஷயங்களுமே நம்ம கேட்டிருப்போம். நம்மளுக்கு கேட்க நம்ம நம்ம இந்த ஜென்மத்துல வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதை ஃபாலோ பண்ணி இந்த ஜென்மத்தை நம்ம முடிச்சுக்கிட்டாலும் நம்மளோட திறமை தான். முடிச்சுக்காம அதை சும்மா கேட்டுட்டு அப்படியே விட்டு விடுவதும் நம்மளோட சக்தியும் திறமையும் பொறுத்துதான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நன்றிங்க மாஸ்டர். தேங்க்யூ வித்யா மோகன் மாஸ்டர். ரொம்ப அருமையா சிறப்பா நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 4 ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம். ஞான யோகத்தையோட 4 ஸ்டேஜஸ் தான். ஒரு மாஸ்டரும் ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம், இதை நிறைவு செஞ்சுக்கலாம் மாஸ்டர். தேங்க்யூ.